ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2009ல் ரிலீஸ் ஆன மர்டரர்ன்ற ஒரு அசத்தல் அல்டிமேட்டான சைனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். போன வீடியோல நான் குரல் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்பவுமே அப்படியே தான் இருக்கு. ஆனா அது மூக்குக்கு பிரேக்கப் போடுதுன்றதுனால நம்ம நாக்குக்கு பூட்ட போட முடியுமா? அதோட ஒரு நல்ல படத்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுக்காமலே இருக்கிறது. அதான் பார்த்துக்கலான்னு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நான் அசத்தல் அல்டிமேட்னு ஆவா செஞ்சிங்கெல்லாம் கொடுத்தேன் இல்லைங்களா? அதுக்கு முழுக்க முழுக்க இந்த படம் ஒருத்துங்க. இது இல்லாம சைனீஸ், கொரியன், ஏஷியன் மர்டர் மிஸ்ட்ரினாலே ஒரு தனி ரகம் தான். அதுல இந்த படமும் ஒரு ரகம். கதையை கேளுங்களேன். ப்ரூட்டலா நடக்கிற தொடர் கொலைகள் எந்த அளவுக்கு கொடூரமானா, கொலை பண்றவங்களோட உடம்புல ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு உள்ள இருக்க ரத்தத்தெல்லாம் முழுசா வெளியே எடுத்து கொலை பண்றாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட கொலையாளியை நெருங்கிட்டாருன்னு வைங்களேன். கொய்யால அப்பன்னு பார்த்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சமீபத்துல நடந்த விஷயம்லாம் இன்ஸ்பெக்டருக்கு மறந்து போயிடுதுங்க. சோ கூடவே கில்லர் யாருன்றதையும் அவர் மறந்துருப்பாரு இல்ல. அது கூட பரவாயில்லங்க. சம்பவத்துக்கு அப்புறம் கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு அவரை பாயிண்ட் பண்ணுது. ஆக தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண இன்ஸ்பெக்டர் உண்மையான கொலைகாரனை தேட வேண்டியதா இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு, அதுல வச்சிருக்க ரணகலமான ட்விஸ்ட் என்ன, இதுதாங்க படத்தோட கதை. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. படத்துல வரப்போற ட்விஸ்ட எந்த கும்பனாலையும் ட்விஸ்டையே கணிக்க முடிஞ்சாலும் அந்த ட்விஸ்டுக்கு பின்னணியில இருக்க கதையை கணிக்கவே முடியாது. அவ்வளவு முறக்குத்தலான ட்விஸ்ட் என்னவா இருக்கும்? படத்துக்குள்ள போய் பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா முடிச்சிட்டோம். அடுத்த சீரிஸ் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அதோட மாடியில இருந்து தொபகடின்னு கீழே விழற டாய்ன்ற ஒரு போலீஸ். அவர் உடம்புல எங்கெங்கயோ ரத்தம். ஆனா இது எதுவுமே கீழே வந்ததுனால வந்த ரத்தம் இல்ல. டாயை கீழே தள்ளுறதுக்கு முன்னாலேயே ஒரு ட்ரில்லிங் மிஷினால கண்ட இடத்துல உடம்புல ஓட்ட போட்டு அதனால வந்த ரத்தம் தான் இது. இதோட கீழே விழுந்தவர் இன்னும் சாகவும் இல்ல. தட்டு தடுமாறி ஏஞ்சி நிக்கலான்னு பார்த்தா ஏஞ்சி நின்ன அடுத்த செகண்டே எலும்பெல்லாம் கிழங்கு மாதிரி முறியுது. அவ்வளவுதான், ஆளு படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் போர்ஸே இங்க வர. இந்த அபார்ட்மெண்ட்ல டாய் மட்டும் இல்ல, டாயோட டீமை சேர்ந்த லிங்குன்ற ஒரு போலீஸ் 7வது மாடியில மயக்கமாயி படுத்திருக்காரு. அவர் தாங்க படத்தோட ஹீரோ. ஆனா டாயோட உடம்புல இருக்க மாதிரி ஹீரோவோட உடம்புல எந்த காயங்களும் இல்ல, தலையில மட்டும்தான் அடி. 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்களா. அங்க ஹீரோ, டாய் இவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். இவங்க டீமை சேர்ந்த மீதி ஆளுங்க. அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு போலீஸ் டீம்னு 2 டீமும் நேரத்துல நிக்குது. இதுல ஹெட் குவார்டர்ஸ் டீமை சேர்ந்த ஒரு ஃபங்கு மண்டியனுக்கு என்ன டவுட்னா, ரீசெண்டா ஒரு சீரியல் கில்லர் 2 கொலை பண்ணி போலீஸ்காரங்களை சுத்தல்ல விட்டுட்டு இருக்கான். எப்படி டாயோட உடம்புல ட்ரில்லிங் மிஷினால எங்கெங்கயோ ஓட்ட போட்டிருக்காங்களோ அதே போலதான் கில்லர் அவன் கொலை பண்ண 2 பேரோட உடம்புலையும் ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு ரத்தத்தை வெளியே வர வச்சே கொண்டு இருக்கான். சரிப்பா, கொலைகாரன் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான்னு டாய்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் அங்க போனாருன்னு இருக்கட்டுமே. எப்போ எந்த வேலைக்கு போனாலும் நான் இங்க தான் போறேன்னு டீம் ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு போறவரு அன்னைக்கு மட்டும் ஏன் அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு போற விஷயத்த சொல்லல? அதோட டாய் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போன அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு ஹீரோவோட செல்லுல இருந்து டாயோட செல்லுக்கு போன் போயிருக்கு. சரி, ஹீரோ டாய் 2 பேருக்குமே கில்லர் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போனாங்கன்னே வச்சுப்போம். கில்லர் அவன் மாட்டிக்க கூடாதுன்னு 2 பேரையுமே அட்டாக் பண்ணதாகவும் இருக்கட்டும். அப்படி பார்த்தா கில்லர், ஹீரோ, டாய் 2 பேரையும் ஒரே பேட்டர்ன்ல தானே அட்டாக் பண்ணிருக்கணும். அது என்ன, டாய் உடம்புல தாறுமாறா ஓட்டையை போட்டு ஹீரோவை மட்டும் வலிக்காம தலையில அடிச்சுட்டு போனோம். டாயை பார்த்தா என்ன தக்காளி தொக்கு மாதிரி தெரியுதா? எனக்கு என்னமோ ஹீரோ மேலதான் சந்தேகமா இருக்கு இப்படின்னு ஃபங்கு மண்டியம் வாய விட்டதும் ஹீரோவோட டீம்ல கோஸ்ட்ன்ற ஒரு போலீஸ் இருப்பாரு. டாய், ஹீரோ 2 பேர் கூடவும் இவருக்கு ஒரு நல்ல பழக்கம். ஃபங்கு மண்டியம் சொன்னதுல கடுப்பாகி அவன் காலரை பிடிச்ச கோஸ்ட், என்ன நீ பாட்டுக்கு ஏன் மேல பழி போடுற? ஹீரோ மயக்கத்துல தானே இருக்கான், மயக்கம் தெளிஞ்சு அவனே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லுவான். அதுக்குள்ள நீயா ஒரு முடிவுக்கு வந்த, மண்டே கட்சி துப்பிடுவேன் அப்படின்னு கலவரம் பண்ணி ஒரு டிஷம் ஆகும்போது அங்க வந்த டிபார்ட்மெண்டோட சீஃப், டேய் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநாயங்களா, நீங்களாம் போலீஸால கேங்ஸ்டர்ஸாடா, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இங்க அடிச்சுக்கிறீங்க, நவுருங்கடா அப்படின்னு 2 பேரையும் விலகி விட இதே இடத்துல தாங்க ஹீரோவோட மனைவியும் அவரோட 10 வயசு பையனும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ கண்ண முடிச்சிடுறாரு. அவர்கிட்ட வந்த ஹீரோயினும் பையனும் ஐயோ கணவரே, ஐயோ தகப்பரேன்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க. கோஸ்டும் பின்னாலேயே வந்து அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோவுக்கு ரீசெண்டா நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னு கூட தெரியல. ஐயா, இவன் என்ன கஜினி சூர்யா மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கோஸ்ட் டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, சோ சாரி சார், அவர் தலையில அடிபட்டிருக்குல்ல, அதனால இவருக்கு டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டா நடந்த எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனா ஒன்னும் பிரச்சனைலாம் இல்ல, போக போக எல்லாம் ஞாபகம் வந்து கூடிய சீக்கிரமாவே சரி ஆயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லவே இதுக்கப்புறம் என்னத்தை விசாரிக்கிறது, சரி ஞாபகம் வரும்போது பாத்துப்போம் அப்படின்னு கோஸ்ட் கிளம்ப ஹீரோவுக்கு நடந்ததெல்லாம் மறந்திருந்தாலும்
தான் டீம் ஆள் ஒருத்தவன் கோமால இருக்கான்றப்போ வலிக்க தானே செய்யும். சோ நைட்டே அவரோட ரூம்ல இருந்து டாயை எந்த ரூம்ல வச்சிருக்காங்களோ அங்க வந்து டாயை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து நடந்த கதையெல்லாம் சொல்றான். கொஞ்ச நாளாவே ஒரு சீரியல் கில்லர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம்னு 2 பேரை ஒரு வார கேப்ல தனித்தனியா பிடிச்சி அவங்க உடம்புல ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு ரத்தம் மொத்தத்தையும் வெளியே வர வச்சே கொண்டு இருக்கான். இவ்ளோ கொடூரமா 2 பேரை கொலை பண்ணிருக்கான்னா கில்லரோட மோட்டிவும் என்னன்னு தெரியல, கில்லரும் யாருன்னு தெரியல. ஒருவேளை உனக்கும் டாய்க்கும் கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. அன்னைக்கு வேற நீ வேலைக்கு லீவு, திடுதுப்புன்னு அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போனதா உன் பொண்டாட்டி சொன்னான். இந்த பக்கம் டாயும் அப்படிதான், எங்க போனாலும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போறவரு அன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது முதல்ல டாய் அபார்ட்மெண்ட் போயிருக்காரு, அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு நீ அபார்ட்மெண்ட் வந்திருக்க. உங்களை தவிர்த்து சந்தேகப்படுற மாதிரி யாரும் உள்ள போன மாதிரியோ இல்ல வெளியே வந்த மாதிரியோ தெரியல. இதுக்கப்புறம் நீ 7வது மாடியில மயக்கம் போட்டு விழுந்திருக்கன்னா குற்றவாளி உன்னை தலையில அடிச்சு படுக்க போட்டுட்டு அதே 7வது மாடியில இருந்து தான் டாயோட உடம்பு முழுக்க ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு அங்க இருந்து டாயை கீழே தள்ளி விட்டுருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். இதை தவிர நாங்க மிஸ் பண்ண வேற தகவல் ஏதாச்சும் இருந்தா அது உனக்கு ஞாபகம் வந்து நீ சொன்னாதான்ப்பா உண்டு அப்படின்னு கோஸ்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதும் உடம்பு இன்னும் முழுசா கூட சரியாவல. அதுக்குள்ள ஹீரோ வேலைக்கு வந்துடுறாரு. அபார்ட்மெண்ட்ல நடந்த சம்பவத்தை வச்சு ஏற்கனவே ஃபங்கு மண்டையன் இல்லாத அலிகேஷன்லாம் சொன்னா கூட வேலை செய்யற ஒரு சக போலீஸே ஹீரோ மேல சந்தேகப்படுறான்றப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கதையெல்லாம் சொல்லவா வேணும். அபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு எழுதி ஹீரோவை தப்பா காட்டிடுறாங்க. சப்போஸ் இது மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்த வாரம் ஹீரோவுக்கு ப்ரமோஷன். நியூஸ் பேப்பர்ல இப்படி ஒரு விஷயம் வந்ததும் ப்ரமோஷனை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதை சீஃப் ஹீரோ கிட்ட சொல்லி ஆல்ரெடி ப்ரமோஷன் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வேலையே போகாம இருக்கணும்னா கூடிய சீக்கிரம் நீ தான்ப்பா கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். பத்தாக்குறைக்கு ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்க வேற நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து பட்டறையை போட்டு அவங்களுமே இதே கேஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. முழிச்சுக்கோ பொழிச்சுக்கோன்னு அறிவுரை எல்லாம் சொல்ல திரும்பவும் கோஸ்ட் ஹீரோ கிட்ட கில்லர் பண்ண 2 கொலையை பத்தி சொல்றாரு. முதல் கொலை நடந்தது செப்டம்பர் 20. 39 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளோட உடம்புல ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு உள்ள இருக்க ரத்தம் எல்லாத்தையும் வெளியெடுத்து கில்லர் கொண்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிம் மேல பெருசா எந்த குற்றச்சாட்டுமே இல்ல. ஒரு ஸ்கூல்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு, கெட்ட பழக்கம்னு எதுவுமே கிடையாது, நாடு போற்றும் நல்ல மனுஷன்னு வைங்களேன். அப்படியே செகண்ட் விக்டிமுக்கு வந்தா அவரோட வயசு 40. அவர் கொலை பண்ணப்பட்டது அக்டோபர் 12ஆம் தேதி. அதாவது முதல் கொலை நடந்து அடுத்த 3 வாரம் கழிச்சு. இவரோட உடம்புலயுமே ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டு ரத்தம் வெளியே வந்ததுனால தான் ஆளு செத்துருக்கான். பட் முதல் கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா கில்லர் செகண்ட் விக்டிமை சாகடிக்கிறதுக்கு முன்னால இந்த ஜோக்கர் படத்துல வர ஜோக்கரோட வாயி சைடு 2 கிழிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி செகண்ட் விக்டிம் வாயோட 2 பக்கமும் கிழிச்சதுக்கு அப்புறம் தான் கில்லர் செகண்ட் விக்டிமை கொலையே பண்ணிருக்கான். ஆக ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் 2 பேரோட உடம்புலயுமே ட்ரில்லிங் மிஷினால ஓட்ட போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணது ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்துல. அதே ஐலாண்ட்ல தாங்க ஹீரோவோட வீடும் இருக்கு. மிச்சபடி ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் இவங்களுக்குள்ள காமன் லிங்க் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. அத கோஸ்ட் சொல்லி முடிச்சதும் ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை செகண்ட் விக்டிமோட கொலை அபார்ட்மெண்ட்ல நடந்த சம்பவம் இது நடந்த 3ஓட டேட்டையுமே எடுத்து பார்த்தா கரெக்டா அந்த 3 டேட்லயுமே ஹீரோ வேலைக்கு லீவு. நார்மலா இருந்திருந்தா அந்த டேட்ல என்ன பண்ணோன்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு தான் பழசெல்லாம் மறந்துடுச்சுல்ல. சோ மறுநாள் ஹீரோ ஹீரோயின் பையன் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏமா நான் பொதுவா வேலைக்கு லீவ் போட்டா நாமா பண்ணுவேன், எங்கெல்லாம் போவேன் அப்படின்னு லைட்டா போட்டு வாங்கும்போது எப்ப லீவ் போட்டாலும் வீட்லயே தான் இருப்ப, சரி அப்ப இந்த தேதியிலலாம் நான் வீட்டுல இருந்தேனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு ஹீரோ வில்லங்க நடந்த 3 டேட்டையும் ஹீரோயின் கிட்ட காட்டி கேட்கும்போது டேய் வால்பாறை வர்கீஸ், நான் என்ன அமேசான் அலெக்சாவாடா, தேதி கொண்டு ஞாபகம் வச்சு அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு. உனக்கு வேலை இல்லைனா நீ வீட்டுல தான் இருப்ப, அன்னைக்கு அப்படிதான் இருந்த, சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்ட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ஹீரோயின் கிச்சன் போயிடுறா. சரி அவ போனா என்ன, அதான் நான் பெத்த முத்து இருக்கே, இதுகிட்ட கேட்டு பாப்போம்னு ஹீரோ செல்லம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு அப்பா கிளம்புறதுக்கு முன்னால நான் ஏதாச்சும் சொன்னனாடா அப்படின்னு பையன் கிட்ட கேட்டா இல்லப்பா கிளம்புறதுக்கு முன்னால நான் செஞ்சு கொடுத்த கேக்க சாப்பிட்டேன் அப்படியே போயிட்டேன்னு பையன் சொன்னா. என்னடா நீயும் அப்பன் கணக்கா மெமரி லாஸ் ஆன மாதிரியே பேசுற, கொஞ்சம் நல்ல ஞாபகப்படுத்தி சொல்றா அப்படின்னு ஹீரோ காண்டாவ ஆரம்பிச்சதும் அம்மா அப்பா என்ன மிரட்டுறாருமா அப்படின்னு சின்ன பையன் திடீர்னு அழுதுகிட்டே ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். வந்துச்சு பாருங்க ஹீரோயினுக்கு கோவம். அப்ப ஹீரோயின் பேசுறப்பதான் நமக்கு ஒண்ணு தெரியுது, இந்த பையன் இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையனே இல்ல, இவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க பையன். இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சமாச்சாரம் ஆயிட்டு இருக்கு போல. ஏன்னா ஹீரோயின் சொல்றா நீ ஆல்ரெடி பண்ணதெல்லாம் பத்தாதா, இந்த பையனை தத்தெடுக்கும் போதே நீ என்கிட்ட என்ன சொன்ன, எக்காரணம் கொண்டு இவனை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன, ஞாபகம் இருக்குல்ல, மறந்துட போற அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறா. சரிம்மா ஒரு புறாவுக்கு போறா, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தான் கேட்டேன், விடு இனிமேல் அதை கூட கேட்கல அப்படின்னு ஹீரோ கன்வின்ஸ் ஆன அடுத்த சீன்ல ஹீரோ கோஸ்ட் 2 பேரும் விவகாரம் நடந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க தரையில இருக்க டாயோட ரத்தத்தையும் அபார்ட்மெண்ட்டையும் பார்க்க தான் மறந்து போன விஷயங்கள் ஹீரோவுக்கு லைட்டா ஞாபகம் வருது. அதுல ஒரு ட்விஸ்டும் இருக்குங்க. போலீஸ் எல்லாம் கில்லர் டாயை 7வது மாடியில இருந்து தானே தள்ளி விட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு.
கில்லர் டாய 9வது மாடியில இருந்து தான் தள்ளி விட்டுருக்கான். ஞாபகம் வந்து ஹீரோ 9வது மாடிக்கு போனா டாய தள்ளி விட்டது மட்டும் இல்ல, கில்லர் ஹீரோவை 9வது மாடியில வச்சுதான் தலையிலயும் அடிச்சிருக்கான். கில்லர் ஹீரோவோட தலையில அடிக்கிற மாதிரி எல்லாம் பிட்டு பிட்டா விஷுவல் ஹீரோவுக்கு வந்துட்டு போகுது. ஆனா அதுல கில்லரோட மூஞ்சி சரியா தெரியல. எப்படியோ கில்லர் 9வது மாடியில திருவிளையாடலை நடத்திட்டு மயக்கமான ஹீரோவை 7வது மாடிக்கு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். சும்மா போலீஸ டைவர்ட் பண்றதுக்காக. ஹீரோ இதை பத்தி கோஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பக்கத்துல நடந்து வந்த ஒரு பாட்டி, எந்த இழவெடுத்து எருமைக்கு பிறந்தவன் தெரியல, பம்ப் ரூம்ல என்னத்த பண்ணி தொலைஞ்சானுங்களோ, 4-5 நாளா நாத்த வந்துகிட்டே இருக்கு, நானும் சொல்றேன் ஒரு பையன் கண்டுக்கிறானான்னு பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர, அது என்ன ஸ்மெல்லுன்னு 2 பேரும் பம்ப் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க ரத்தம் படிஞ்ச நிலைமையில ஒரு மஞ்சள் கலர் ட்ரில்லிங் மிஷின் இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒட்டம்பு முழுக்க ஓட்ட போடப்பட்ட ஒரு குரங்கோட டெட் பாடியும் இருக்கு. கில்லர் குரங்க வச்சு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாயவே அட்டாக் பண்ணிருக்கான் போல. ஆனா ரத்தம் படிஞ்ச ட்ரில்லிங் மிஷினை பார்த்ததும் இதுதான் மர்டர் வெப்பன் உடனே சொல்லிட முடியாதுல்ல, டெஸ்ட் கொடுத்தா தானே தெரியும். அதை எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல டெஸ்ட் கொடுக்க, எப்போ டாயை அட்டாக் பண்ணாங்களோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் டிபார்ட்மெண்டோட கண்ணு மொத்தமும் ஹீரோ மேலதான் இருக்கு. அது ஹீரோவுக்குமே தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும், உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும். சோ கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்ற யோசனையோட ஹீரோ லைட்டா சொங்கி போனதும் அப்ப ஹீரோ கிட்ட வந்த ஹெட் குவார்டர்ஸோட சீஃப், 1000 தான் வேலையில நீங்களும் நானும் நேரத்துல இருந்தாலும் 2 பேருமே தேடுறது ஒரே கொலைகாரனை தானே, சோ நாங்க கண்டுபிடிச்சத உங்கள்கிட்ட காட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இந்தாங்க இதை புடிங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க, எல்லாம் பம்ப் ரூம்ல கண்டுபிடிச்ச ட்ரில்லிங் மிஷினை பத்தி தான். நம்ம நினைச்ச மாதிரியே அதுதாங்க கில்லரோட மர்டர் வெப்பன். டாய் அட்டாக் பண்ணது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால 2 விக்டிம்ஸோட உடம்புல ஓட்ட போட்டதும் இதே ட்ரில்லிங் மிஷினை வச்சுதான். விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போன ஹீரோ வீட்டுல ஒரு ஓரமா உட்காந்துருக்கும் போது இவர் பையன் ஹீரோவுக்கு கேக் ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டுக்கிட்டே பையன் பக்கம் திரும்பினா ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா பையன் கிட்ட ஒரு ஜோக்கர் பொம்மை இருக்கு. எப்படி விக்டிம்ஸோட உடம்புல கில்லர் ஓட்டையை போடுறானோ அதே மாதிரி இந்த பொம்மை மொத்தமும் ஓட்டையா போடப்பட்டிருக்கு. யாரா இதை பண்ணதுன்னு ஹீரோ ஜர்க்கானதும், சோக்கா கேக்குறியே நைனா ஒரு கேள்வி, நல்லா பம்பாய் பல்ப மாதிரி இருந்துகிட்டு நீதானப்பா இந்த பொம்மையில ஓட்டையை போட்ட, இப்ப தெரியாத மாதிரி கேக்குற அப்படின்னு பையன் சொல்ல, கிருகிருன்னு ஆன ஹீரோ குடுகுடுன்னு இவர் வீட்லயே சின்னதா ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு. அங்க போய் இவர் வச்சிருந்த ட்ரில்லிங் மிஷின் பாக்ஸ் திறந்து பார்த்தா ட்ரில்லிங் மிஷினை காணோம். கில்லரோட மர்டர் வெப்பன் மாதிரியே தான் ஹீரோவும் அதே மாடல்ல மஞ்சள் கலர் ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு வச்சிருந்திருப்பாரு. எங்கெங்கயோ தேடியும் கிடைக்கலையா, அப்படியே டோர் பக்கம் திரும்பினா அங்க ரத்தம் படிஞ்ச ஒரு கைரேகை இருக்குங்க. ஹீரோவோட கையளவும் அதுல இருக்க கையளவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. இது இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே ஹீரோ 2 ஆணியை அடிச்சு வச்சிருந்திருப்பாரு. இப்ப ஆணிய காணோம். ஆணிய மாட்டி இருந்த இடத்துலயும் ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. போச்சு, நமக்கே தெரியாம கில்லர் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் போலன்னு ஹீரோவுக்கு ஒரே பக்கு. அப்புறம் ரத்தம் படிஞ்ச கைரேகை, அதுக்கு பக்கத்துல ஆணி அடிச்ச இடத்துல ஆணி காணாம போயிருந்தது இல்ல, அதுல புதுசா 2 ஆணியை சொருவிட்டு இங்க அங்கன்னு ரத்தக்கரையே தெரியாம ஹீரோ பெயிண்ட் அடிச்சு முடிச்சதும் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்க டாய் கிட்ட போயிட்டு, சார் என்ன சுத்தி என்னதான் சார் நடக்குது, கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நான் தான் கொலைகாரன்ற மாதிரி என்ன பாயிண்ட் பண்ணுது, யாரு சார் என்ன மாட்டி விட இவ்வளவு தீவிரமா வேலை செய்யறா, என்னால என் குடும்பத்துக்கு வேற ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார் அப்படின்னு புலம்பி கிளம்பி தள்ளிட்டு வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு ஈரக்கோலையை நடுங்க வைக்கிற ட்விஸ்ட். இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ இவரோட ஒர்க் ஷாப்ல ஆணி இல்லாத இடத்துல ஆணி அடிச்சுட்டு ரத்தக்கரையே தெரியாம பெயிண்ட் அடிச்சுட்டு போனாரு. இப்ப என்னடானா மறுபடியும் அதே ரத்தக்கரை கை அச்சா இருக்கு. அதோட ஆணி அடிச்ச இடத்துலயும் ஆணிய காணோங்க. கன்ஃபார்ம்டா நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல நமக்கே தெரியாம கில்லர் வந்துட்டு போறான்டா அப்படின்ற பரபரப்புல இனிமேல் என்ன கேட்காம யாரும் வெளியவே போக கூடாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போன ஹீரோ, டாக்டர் எனக்கு என்னென்னமோ ஆகுது டாக்டர், எனக்கு எப்போ டாக்டர் பழசெல்லாம் ஞாபகம் வரும், என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன் டாக்டர், நாங்க இந்த பையனை தத்தெடுக்கிறதுக்கு முன்னால எனக்கும் என் மனைவிக்கும் பிறந்த பையன் ஒருத்தவன் இருந்தான். ஒரு நாள் அவனை பார்க்குக்கு நான் விளையாட கூட்டிட்டு போகும்போது அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னு அந்த திருடனை பிடிக்க நான் ஓடி என் பையனை கண்டுக்காம போயிட்டேன். வந்து பார்க்கும்போது என் பையன் பக்கத்துல இருந்த தண்ணியில விழுந்து முழுகி பொணமா கிடந்தான். சோ ஏற்கனவே என் குடும்பத்துல நான் ஒருத்தவனை இழந்துட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் குடும்பத்தையே நான் இழந்துருவேன் போல. எனக்கு பழசு ஞாபகம் வந்தாதான் டாக்டர் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிச்சு என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்கன்னு டாக்டர் காலை பிடிக்காத குறை தான் அந்த கெஞ்சினதும், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், உங்களுக்கு தலையில அடிபட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இந்நேரம் பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும், ஆனா வரலன்றீங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், நீங்க கிளம்புறதுக்கு முன்னால உங்க பிரெயினையும் பிளட்டையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், ரிசல்ட் வரட்டும், அப்புறம் என்னன்னு பாத்துக்கலான்னு டாக்டர் ஹீரோவுக்கு 2 டெஸ்டையும் எடுத்ததும் இந்த கேப்ல கோஸ்ட் ஹீரோவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம்னு 2 பேரோட உடம்புலயுமே ஓட்ட போடப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த ஓட்டையை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த ஓட்டையெல்லாம் கில்லர் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஏனோ தானோன்னு போட்ட மாதிரி தெரியலங்க. ஓட்டையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது இந்த பேட்டர்ன்ல தான் வரணும்னு 2 பேரோட உடம்புலயுமே அச்சு பிசராம ஒரே மாதிரி ஓட்டையை போட்டிருக்கான். ஆனா அந்த ஓட்டையெல்லாம் சேர்த்தா என்ன ஷேப் வருது
வருது. இது மூலமா கில்லர் என்ன சொல்ல வரான்றதை தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இங்க இது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் கில்லர் மூணாவதா ஒரு பொண்ண பலிகடா வாக்கிடுறான். செவுத்துல ஓட்டையா போடப்பட்டு பாழடைஞ்சு கிடக்கிற ஒரு இடங்க. அங்க உடம்புல ரத்தம் வடிய வடிய ஹீரோவோட வீட்டுல இருந்து 2 ஆணி காணாம போச்சு இல்ல, அந்த ஆணிய கில்லர் இந்த பொண்ணோட கண்ணுல தான் அடிச்சு வச்சிருக்கான். கில்லர் கிட்ட மாறிட்டு இருந்த பொண்ணு இப்போ அந்த இடத்துல கில்லர் இல்ல போல. வலி தாங்க முடியாம எப்படியாச்சும் தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு தவழ்ந்துகிட்டே அங்க இருந்து வெளியே வந்து ரோட்ல என்ட்ரிய போடுறா. அப்ப அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு லாரி பொண்ணை அடிச்சு தூக்கி அவ ஸ்பாட்லயே அவுட். கிரைம் சீனுக்கு வந்த ஹீரோ தேர்ட் விக்டிமோட கண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. டெஃபினட்டா கில்லர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க நம்ம செவுத்துல அடிச்ச ஆணிய திருடி எடுத்துட்டு வந்துதான் இந்த பொண்ணு கண்ணில் அடிச்சிருக்கான்னு. கில்லர் தேர்ட் விக்டிம ரொம்ப நாளா இந்த இடத்துல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் இப்பதானே ஹீரோ அவரோட வீட்டுல புதுசா ஆணி அடிச்சாரு. அது இந்த பொண்ணு கண்ணுல இருக்குன்னா 2 நாள் கேப்ல தான் கில்லர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும். யார் தான் அந்த கண்ணுக்கு தெரியாத கம்முனாட்டி, என்னதான் வேணும் அவனுக்கு அப்படின்ற திங்கிங்கோடயே ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோவுக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. இவ்வளவு நாளா யூஎஸ்ல இருந்தவ இப்ப ஹீரோவுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சு இங்க ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்ட பேசிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க ஹீரோவுக்கு தூக்கமே வரல. ஒரே யோசனை. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்ல அப்படியே 2 பேருக்கும் அஜால் குஜால் ஆரம்பிக்கும் போது சடனா ஹீரோவோட பையன் அவர் ரூம்ல இருந்து கத்துறான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் பேய பார்த்துட்டேன்னு. பையன் அழுததுக்கு அப்புறம் அவனை அப்படியே தனியா விட முடியுமா? ஹீரோயின் பையன் பக்கத்திலே போய் படுத்துக்கிறா. அடங்கொப்ப மவனே டேய், நல்லா 1/2 அடி அருகம்புல் சைஸ்ல இருந்துகிட்டு உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? துக்கமா இருக்கே, ஒரு மேட்ச் விளையாடலான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் மழை வந்து மேட்சை கெடுக்கும். எனக்கு இந்த மழை வந்து மேட்சை கெடுத்துச்சு, சரி போய் தொலையுது அப்படின்னு ஹீரோ ரூமுக்கு வந்து தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஹீரோவுக்கு ஒரு பங்கமான ட்விஸ்ட். இந்த பையனை தத்தெடுக்கிறதுக்கு முன்னால ஹீரோவுக்கு வேற ஒரு பையன் இருந்தான். அவன் தண்ணியில விழுந்து செத்துட்டான்லாம் ஹீரோ ஒரு கதை சொல்லியிருந்தாருல்ல. அந்த பையன் உயிரோட இருக்கும்போது ஒரு முயல் டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. எக்ஸாக்டா அந்த டிராயிங்கும் கில்லர் விக்டிம்ஸோட உடம்புல போட்டிருக்க ஓட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி? பையன் எப்பவோ செத்துட்டான். அவன் வரைஞ்சு வீட்டுல இருக்க இந்த டிராயிங் ஹீரோயினை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ எப்படி கில்லருக்கு இந்த டிராயிங் தெரிஞ்சு இதே மாதிரி விக்டிம்ஸோட உடம்புல அவன் ஓட்ட போட்டிருக்க முடியும்? அந்த தவிப்போட டாக்டர் ஹீரோவுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கல்ல, ரிசல்ட் வந்துருச்சு. கேட்க ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயும் ஒரு நம்ப முடியாத ட்விஸ்ட். ஹீரோவுக்கு மெமரி லாஸ்லாம் ஆச்சு இல்லையா? அது ஹீரோவோட தலையில அடிபட்டதுனாலலாம் இல்லைங்க. கொஞ்ச நாளாகவே ஹீரோவுக்கு யாரோ ஸ்லோ பாய்சன் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்களாம். அது பேர் என்னமோன்னு சொல்றாங்க. சரி வாயில நுழையில விட்டுருவோம். ஆக்சுவலா அது ஹை பிபிக்காக யூஸ் பண்ற ஒரு மருந்து. அதையே ரெகுலரா அதிக அளவுல எடுத்துக்கும் போது இந்த மாதிரி மெமரி லாஸ் ப்ராப்ளம்லாம் வருமா? அப்படிதான் ஹீரோவுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. சோ பர்பஸா தினசரி யாரோ இதை ஹீரோவுக்கு கொடுத்துருக்காங்க. அது யாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விக்டிம்ஸோட உடம்புல இருக்க ஓட்ட என்ன பேட்டர்ன்ற டாக் தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அது தெரிஞ்சும் சொல்ல முடியல. சும்மாவே கிடைச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸ்டேஷன்ல ஹீரோ மேல ஒரு கண்ணையும் வச்சிருக்காங்க. இதுல என் பையன் வரைஞ்ச முயல் டிராயிங்கோட பேட்டர்ன் தான் கில்லர் விக்டிம்ஸோட உடம்புல போட்ட ஓட்டையில இருக்குன்னு சொன்னா கில்லுப்பா இருக்கும்ல. சோ ஹீரோ அதை சொல்லல. அதுக்கப்புறம் கில்லர் தேர்ட் விக்டிம் அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு ஹீரோ போறப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு கோஸ்டும் வந்துடுறான். ஃபாலோ பண்றியாடா பாடி சோடான்னு ஹீரோ கேட்டா, சாச்சா அதெல்லாம் இல்லைங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கில்லர் பண்ற கொலையெல்லாம் உங்க வீடை சுத்தி இருக்க சரௌண்டிங் தான் நடக்குதுன்னு. சரி அதான் அவனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சும்மா உங்களுக்கு பின்னால வந்தேன் அப்படின்னு கோஸ்ட் சொல்ல, கரெக்டா தான்டா தம்பி சொல்ற, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கில்லர் என்ன சுத்தி என் கூடவே இருந்து எப்பவுமே என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குடா. எனக்கு என்ன பண்றது, யார்கிட்ட போய் இதை சொல்றதுனே தெரியல. இப்ப கூட பாரு அவன் அங்கதான் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த உத்து பார்த்துட்டு, டேய் உண்மையாவே அவன் அங்கதான்டா இருக்கான் அப்படின்னு நமக்கே அங்க யாரும் இருக்க மாதிரி காட்டல. ஆனா யாரோ அங்க இருக்கிறதா சொல்லிட்டு ஹீரோ ஓட்டம் பிடிக்க என்ன இந்த மறதி வந்த மண்ணொலி பாம்பு உண்மையை தான் சொல்றானா இல்ல நம்மள டபாய்க்கிறானான்னு புரியாம கோஸ்டும் ஹீரோவுக்கு பின்னாலேயே ஓடியும் கடைசி வரைக்கும் ஹீரோ யாரை துரத்திக்கிட்டு ஓடினாரோ கோஸ்ட் அவனை பார்க்கவே இல்லை. ஹீரோவும் அவனை பிடிக்கல. இப்படியே 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்களா. வீட்டுல தான் ஹீரோவோட தங்கச்சிலாம் வந்திருக்கால. புதுசா ஒரு ஆளை பார்த்ததும் ஹீரோ தங்கச்சி 2 பேரும் சின்ன வயசா இருக்கும் போது எடுத்த போட்டோஸ்லாம் கோஸ்ட் கிட்ட எடுத்து காட்டிட்டு இருக்க. அதுல ஒரு போட்டோல தாங்க மரண ட்விஸ்டே ஒளிஞ்சிட்டு இருக்கு. போட்டோல இருக்கிறது 5 சின்ன பசங்க. ஹீரோ, ஹீரோவோட தங்கச்சி, மீதி 3 பேரும் ஹீரோவோட சின்ன வயசு நண்பர்கள். 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த 3 பேர் தாங்க இப்போ பிரசன்ட்ல கில்லரால கொலை பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், தேர்ட் விக்டிம்னு 3 பேரு. பக்கா மக்கா மேட்ரு தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கில்லர் இப்ப கொலை பண்ணிருக்கான்னா ஏதோ ஒரு விதத்துல கில்லர் ஹீரோவோட சம்பந்தப்பட்டிருக்கான் தானே அர்த்தம். விஷயம் கோஸ்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஹீரோ போட்டோவை சோஃபா சைட்லயே மறைச்சு வச்சிடறாரு. அடுத்து ஹீரோ வீட்லயே வேற வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கோஸ்ட் கிட்ட வந்த ஹீரோயின் அவ ஒரு மேட்டரை சொல்லி நமக்கு ஷாக்க கொடுக்குறா. அவ இப்போ பிரெக்னண்டா இருக்காளாம். ஆனா இன்னும் அவ அந்த விஷயத்தை ஹீரோ கிட்டே சொல்லல. ஹீரோ தான் தலையில அடிபட்டதுல இருந்து பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்காப்லயே. எங்க சொல்றதுன்னு அப்படியே விட்டுட்டா. ஒன்னும் கவலைப்படாதமா, போக போக அவன் சரியாயிடுவான்
அப்படின்னு கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்த இவங்களோட பையன், மாதாஜி கூடிய சீக்கிரம் எனக்கு தம்பியோ இல்ல தங்கச்சியோ வரப்போறானா? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. அப்படி எனக்கு யார் பிறந்தாலும் அவங்களுக்கு கிஃப்டா நான் இதைத்தான் கொடுக்க போறேன்னு ஹீரோவோட ஒரிஜினல் பையன் முயல் டிராயிங் ஒன்று வரைஞ்சானே, எதிர்ச்சியா பையன் அதை எடுத்து வெளியே காட்டினதும் பக்கத்துல கோஸ்ட் இருக்காரு, அவரு டிராயிங்க பாத்துறாருங்க. ஆஹா, இதே மாதிரி தானே கில்லர் விக்டிம்ஸோட உடம்புலயும் ஓட்டையை போட்டிருந்தான். அப்ப அதுதானாடா இது? எவ்வளோ தெளிவா ஹீரோ அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு கோஸ்ட் டிராயிங்க வாங்குறப்போ அங்க வந்த ஹீரோ கோஸ்ட்டுக்கு டிராயிங்க பத்தி தெரிஞ்சிச்சுன்னதும், நண்பா ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்றதை கேளுடான்னு கூப்பிட்டு பார்த்தோம். கோஸ்ட் ஒரு முறை மறைச்சிட்டு போயிடுறான். அதோட நைட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்து கடலோரத்துல நின்று காத்து வாங்கிட்டு இருக்கப்போ பார்க்க பிச்சைக்கார மாதிரியே இருக்க ஒரு ஆளுங்க உதர் சந்தில இருந்து ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டதும், டே பிளட்டி பெக்கர் நில்லுடா அப்படின்னு ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு ஓட இந்த தடவையும் அவனை பிடிக்க முடியல, தப்பிச்சுட்டான். முயல் டிராயிங் இந்த போட்டோவை பத்தி ஹீரோ ஏற்கனவே கோஸ்ட் கிட்ட சொல்லியிருந்தா கூட கோஸ்ட்டுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வந்திருக்காது. ஆனா ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வெளியே சொல்லாமலே இருந்துட்டாருல்ல. இது வரைக்கும் இவன் ஒருத்தவன் தான் ஹீரோ மேல சந்தேகப்படாம இருந்தான். இதை வச்சு இவனுமே ஹீரோ மேல சந்தேகப்பட்டு தனியா ஹீரோ ஒரு இடத்த கூட்டிட்டு போனவன், எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்ற கேள்விக்கான பதிலை கேட்டதும், நல்லா கேட்டப்போ எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சாதானா நான் உனக்கு சொல்ல முடியும். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. என்ன மாட்டி விட எவனோ ஒருத்தவன் பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நான் இதெல்லாம் வெளியே சொன்னேன்னு வையேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் கல்பிரிட்னு புடிச்சே போட்டுருவாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு முழுசா சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லியும், நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. கரெக்டா கொலை நடந்தப்பலாம் நீ வேலைக்கு லீவ் போட்டிருக்க. உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் கொலையும் நடந்திருக்கு. செத்து போன விக்டிம்ஸும் உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ அதை வெளியே சொல்லல. இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் ஒண்ணு கேனா பூனாவோ இல்ல மூணா கூனாவோ இல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லியே தீருவேன்னு கோஸ்ட் கிளம்புறான். எப்பா 2 கால் வண்டு, நான் இவ்வளவு சொல்லியும் நீ போய் தான் தீருவன்னா அப்புறம் அண்ணனுக்கு என்னப்பா மரியாதை? நீ எனக்கு 1 வாரம் டைம் கூட, அதுக்குள்ள உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். அப்படி நான் கூட்டிட்டு வரலனா நீ என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ போ இப்படின்னு ஹீரோ சொல்ல கோஸ்ட் கேட்கற மாதிரியே இல்ல. 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆயிடுது. அதுலயும் பாருங்க 2 பேரும் ஒரு பள்ளமான இடத்துக்கு பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. கீழே ஒரே கல்லு. கிளாஷ்ல கோஸ்ட் தெரியாதனமா ஸ்லிப் ஆகி தவறுதலா பள்ளத்துல விழுந்துடுறான். எத்தனை ரவுண்டு ரொட்டேட் மேல ரொட்டேட்டா போட்டு கல்லுல உருண்டு பரண்டு கடைசியா கோஸ்டோட தலை கீழே இருக்க ஒரு பெரிய கல்லுல போய் அடிச்சதும் ஆளு அன்கான்சியஸ். மேல இருந்த ஹீரோ, ஐயோ நண்பா இப்படி உழுந்துட்டியடான்னு அடிச்சு பிடிச்சு கீழே வந்தா அப்பவுமே கோஸ்ட் சும்மா இல்லங்க, என்னை கீழே தள்ளி விட்டல்ல, இருடா இப்பவே ஃபோர்ஸ் கால் பண்ணி வர வச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கையில போன் எடுக்க, சொன்னா கேட்க மாற்றியேடா, ஏண்டா இப்படி என்ன சாவடிக்கிற அப்படின்னு ஹீரோ கோஸ்ட் மேல ஏறி உக்காந்து அண்ணாக்கா பார்த்து அணைத்திட்டு இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்ணா வீட்டுல சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோவுக்கு கோஸ்ட் செத்துட்டான்ற இன்ஃபர்மேஷன் போன் கால்ல வருது. அப்படியே ஒரு ஆக்டிங். கோஸ்ட் செத்ததே இவருக்கு தெரியலையா? நாங்க சொல்றீங்க இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்லயே தான் இருந்தேன், கோஸ்ட் செத்துட்டானா அப்படின்னு பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி கிரைம் சீனுக்கு போய் அமுக்கினி மாதிரி நின்னுட்டு அடுத்த 2-3 நாள் கழிச்சு எங்க கோஸ்ட் செத்தாரோ அங்க நின்னே கோஸ்ட நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ போன தடவை ஹீரோ ஒரு பெக்கரை துரத்திக்கிட்டு ஓடினாருல்ல, அதே பெக்கர் இங்கேயும் ஹீரோவுக்கு பின்னால இருக்கான். அட எவன் தாண்டா இந்த 7 இப்பவும் ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு ஓட அந்த மூதேவி எங்கெங்கயோ ஓடி லாஸ்டா ஹீரோவோட பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறானோ அதுக்குள்ளேயே நுழைய பையன் பாவமாச்சேன்னு ஹீரோ ஸ்கூலுக்குள்ள பெக்கரை தேடிட்டு இருந்தா அவன் ஹீரோவோட பையனை பிணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கான். நல்ல வேலையா ஹீரோ போனதும் பையனை விட்டுட்டு அவன் ஓடிடுறான். பையன் பயப்படுறானேன்னு அதுக்கப்புறம் ஹீரோ பெக்கரை துரத்தல. இதுக்கப்புறம் எப்ப எவன் வருவானே தெரியாம எந்நேரமும் ஹீரோ வீட்டுக்குள்ளேயே திக்கு திக்குன்னு இருக்காரு. அப்ப ஒரு நாளுங்க ஹீரோ சோஃபா சந்தில இவரோட சின்ன வயசு போட்டோ ஒண்ணு மறைச்சு வச்சிருந்தாருல்ல, அதை எடுத்து யாரோ செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த போட்டோ எடுத்து பாக்குறப்ப தாங்க ஒரு கலவரமான ட்விஸ்டே. இதுக்கு முன்னால நம்ம அந்த போட்டோவை பார்த்தப்போ அதுல 5 சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா? இப்பவுமே வெளிப்படையா பார்த்தா 5 பசங்க மட்டும்தான் தெரியுறாங்க. ஆனா போட்டோவை உத்து பார்க்கும்போது இந்த 5 பேருக்கு பின்னால ஏக்கமான முகத்தோட ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருக்கான். அட இது அந்த பெக்கர் பாய் ஆச்சுல்ல அப்படின்னு அந்த பையனை பத்தின ஒரு பிளாஷ்பேக். 30 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ இவரோட தங்கச்சி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருன்னு 5 பேரும் சின்ன வயசா இருக்கும்போது போட்டோல இவங்களுக்கு பின்னால நின்னுட்டு இருக்க அந்த பெக்கர் பாய ஹீரோவோட தங்கச்சி இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்திருக்கா. டபுக்குன்னு ஹீரோ இவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட சேர்ந்து, ஏண்டா நீயும் உங்க அம்மாவும் எங்க இருந்தோ வந்துட்டு என் குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு பெக்கர் பாய படுக்க போட்டு அவன் வாயில மண்ணெல்லாம் அள்ளி கொட்டி அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த கோவத்துல தான் அவன் வளர்ந்து பழிவாங்க வந்திருக்கானோ அப்படின்னு ஹீரோ திணறி போய் நிக்கும் போதே ஹீரோவோட பையன் ஹீரோவுக்கு முன்னால வரான். டேய் டேய் தம்புடோ, நேத்து ஸ்கூல்ல ஒரு பெக்கர் வந்து ஒன்னு பிடிச்சான்ல,
அந்த இடத்துல அவனை தவிர வேற யாராச்சும் இருந்தாங்களாடா அப்படின்னு ஹீரோ கேட்க, வேற யாரும் இல்லையே டாடி, நான் மட்டும்தான் இருந்தேன். உனக்கு இப்ப என்ன, அந்த போட்டோல இருக்க பெகர் பாய் தானே வேணும், நான் தான் அந்த பெகர் பாய் அப்படின்னு கொஞ்சமும் நம்ப முடியாத வேற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் சின்ன பையன் கொடுக்குறான். ஹேய், நான் விளையாடுறியா? இந்த சம்பவம் நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னால. அப்பவே போட்டோல இருக்க பெகர் பாய்க்கு 10 வயசு. அப்புறம் நீ எப்படி அவனாக முடியும்? சும்மா கலாய்க்காதன்னு ஹீரோ காண்டானா. டாடி, இந்த பூனை இருக்குல்ல, கேட்டு மியாவ் மியாவ், அது கண்ணை துணியால கட்டிட்டா அதோட கண்ணு மூடி இருக்கிறதுனால உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்குமா. அப்படிதான் டாடி நீயும் இருக்க. போட்டோல இருக்க பையன் நான் தான், நீ நம்பலன்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? கணக்குப்படி பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இப்போ 10 வயசு இல்ல, 40 வயசு ஆகுது. இந்த ஏஜ் சிக்னஸ்ன்ற ஒரு வியாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே 6 பேருக்கு மட்டும்தான் அந்த வியாதி இருக்கு. அதுல நானும் ஒரு ஆளு. எனக்கு வயசும் ஆகாது, வளர்ச்சியும் இருக்காது. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நீ என்ன பார்த்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். நானும் என் அம்மாவும் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் சொல்லு பாப்போம்? எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி கர்ப்பமாக்கிட்டு உன் அப்பா ஓட்டான். நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த என்னோட அம்மா உன் அப்பா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆள் வீட்டுக்கு வந்தா. அதுக்குள்ள அவன் உன்னோட பணக்கார அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் உன் தங்கச்சின்னு 2 பேரும் பிறந்துட்டீங்க. சரி, ஆனது ஆச்சு போனது போச்சு, அடைக்கலம் கூடுறான்னு தேடி வந்தா அவன் எனக்கு இப்ப இருக்க ஃபேமிலி தான் முக்கியம், நீங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு 2 பேரை துரத்திட்டான். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயும் உன் தங்கச்சியும் சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா நானும் என் அம்மாவும் அனாதையா நடு தெருவுல நின்னோம். நீ என்ன ஒரு அண்ணனா ஏத்துக்கலனா கூட பரவாயில்லடா, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ என்ன என்னெல்லாம் பண்ண. நீ மட்டுமா? நானும் என் அம்மாவும் தனியா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டம். இதுல எனக்கு வேற ஏஜ் சிக்னஸ்ன்ற ஒரு வியாதி. வயசே ஆனாலும் வளர்ச்சி இல்லாம ஒரே சைஸ்ல இருந்தேன். இதை வச்சே எல்லாரும் என் அம்மாவை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினசரி சோறு தண்ணி கூட இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுலயும் என் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் அனுபவிக்காத துன்பமே இல்ல. எனக்கு தான் விசித்திரமான ஒரு வியாதி இருக்கே. சோ என்ன மாதிரியே இருக்க பசங்களெல்லாம் கும்பலா ஒரு இடத்துல அடைச்சு வச்சு லேப் எலிங்க மாதிரி யூஸ் பண்ணாங்க. அங்க இருந்து என்ன காப்பாத்தினது யாரு தெரியுமா? அடிக்கடி நீ ஒரு பெகரை துரத்திட்டு இருக்கல்ல, அவனும் என்ன மாதிரியே தான். என்ன, எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் வயசான மாதிரியே தெரியாது, ஒரே மாதிரி இருப்பேன். ஆனா அவனுக்கு சீக்கிரம் வயசாயிடும். அவன்லாம் 10 வயசா இருக்கும் போதே 20 வயசு ஆள் மாதிரி இருந்தான். லேப்ல என் கூட இருந்த அவன் உதவினாலதான் நானும் அவனை தப்பிச்சு ஒரு அனாத ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆண்டவனோட அனுகிரகத்தினால என்ன ஒரு ஃபேமிலி தத்துவம் எடுத்துச்சு. எனக்கு தான் தெரியுமே, போக போக எனக்கு வயசு ஆகலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தூக்கி போட்டுருவாங்கன்னு. அவங்க தூக்கி போட்டுட்டா அடுத்து நான் எங்க போறது? சோ நான் அவங்க ஃபேமிலியில இருக்கும் போதே அவங்க ஃபேமிலியில 2ஆவதா பிறந்த குழந்தைய ஒரு குழந்தைய கடத்துற கும்பலுக்கு வித்து பணத்தை வாங்கினேன். முதல் தடவை பண்ணும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக பணத்தாசையை பார்த்து இதையே ஒரு தொழிலா மாத்திட்டேன். என்ன பத்தின ரகசியம் ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அங்க இருந்து துரத்துனதும் அடுத்த ஃபேமிலின்னு மாறிக்கிட்டே போனேன். கடவுளோட கிருபையை பாத்தியா? இப்படி போயிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் நீயும் உன் பொண்டாட்டியும் ஆசிரமத்துக்கு வந்து ஆளே கிடைக்காத மாதிரி கரெக்டா அங்க இருந்த என்ன தத்தெடுத்தீங்க. எனக்கு அப்பவே உன் மேல ஒரு வெறி, பழிவாங்க துடிச்சிட்டு இருந்தேன். நீயா வந்து தலையை கொடுத்ததும் விட்டுற முடியுமா? கூடவே வந்துட்டேன். ஒரு நாளும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி உன் பொண்டாட்டி பக்கத்துல படுக்கிறப்பலாம் எவ்வளோ ஆனந்தமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு அதிரடி வில்லன் மாதிரி உன் பேச்ச போட்டதும், அட மாசமான மசால் வடை, இவ்ளோ பண்ணிருக்கியடா நீ. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு சின்ன வயசுல உன்னை தொல்லை பண்ணாங்க, அவங்கள கொண்டா ஓகே. டாய் என்னடா பண்ணாரு? அவரே ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு ஹீரோ கேட்க, ஓ அதுவா, உனக்கே தெரியும்ல, போன வருஷம் எனக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்துச்சு. பார்ட்டிக்கு வந்தமா கேக் அள்ளி வாயில அப்புனமா போனமான்னு இருக்கணும். அந்த ஆள் அதா பண்ணா. சும்மா இல்லாம என்ன பையனை தத்தெடுத்து 1 வருஷம் ஆகுது, இன்னும் பையனுக்கு எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லையே அப்படின்னு போட்டு விடுறான். அவன்கிட்ட யாராச்சும் அதை கேட்டாங்களா? அந்த கோவத்துல தான் அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு அந்த பழியை ஓமேல போட்டுருவோன்னு ஒரு நாள் நானே உன் செல்லுல இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் என்ன அப்பா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அங்கிள், திடீர்னு எங்க போனாருன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் வந்து என்ன கூட்டு போங்களேன் அப்படின்னு அந்த ஆளை வர வச்சுட்டு, வணக்கம், உன் துப்பாக்கி என்ன ஆட்டியா போட்டேன், இந்த அபார்ட்மெண்ட்டோட 9வது மாடிக்கு வந்தா உனக்கு துப்பாக்கி கிடைக்கும்னு மெசேஜ் பண்ணேன். எப்படியும் நீ டிராயரை திறந்து துப்பாக்கியை செக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? வீட்டுல இருந்தனா துப்பாக்கியை தூக்கிட்டேன். அங்க போன டாய என்னோட ஃப்ரெண்டு பெக்கர் இருக்கானே, அவனை வச்சு போட்டு தள்ளி மாடியில இருந்து கீழே விழ வச்சதுக்கு அப்புறம் நீ போனியா, உன் தலையில அடிச்சு ஒன்ன மயக்கமாக்கிட்டு அவன் தரன்னு இழுத்துட்டு வந்து 7வது மாடியில போட்டான். இந்த பக்கம் நான் எடுத்த துப்பாக்கியை திரும்ப டிராயிலே வச்சுட்டு உன் செல்லுக்கு அனுப்பின மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஒட்டுமொத்த மாஸ்டர் பிளான்லயே ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி கேக்கு கொடுத்து பையன் ஆசையா கேக் கொடுக்குறான்னு நீ வாங்கி உள்ள ஒட்டியே, அதுல நான் கலந்து கொடுத்த அந்த ஸ்லோ பாய்சன் தாயா. சாப்பிட உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விடுறதும் எனக்கு ஈஸியா போயிடுச்சு. ஆனா ஒன்றா, என் ஃப்ரெண்டை வச்சு மத்தவங்களை போட்டு தள்ளின மாதிரி உன்னையும் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது கண்ணா. பட் அப்படி சாகடிச்சுட்டா 5 நிமிஷத்துல உனக்கு வலி போயிடுமே.
போகணுமே. அப்படி போக கூடாது. நீ பண்ணாத தப்புக்கு நாளுக்கு நாள் ஜெயில இருந்து படுவ பத்தியா ஒரு வலி, அது உனக்கு வரணும்ட்டு தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த கொலையை நீ பண்ண மாதிரி எவிடன்ஸ உனக்கு ஆப்போசிட்டா திருப்பின. எப்படி நம்ம திட்டம் இப்படின்னு குண்டு பயபுள்ள குண்டா தூக்கி போட்டதும், ஆட கொலகார பாவி, இத்தனை பேரை கொலை பண்ணி கொன்னு குவிச்சிருக்கியேடா, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு ஹீரோ மிரட்ட. யப்பா சாமி, இந்த கேள்வியை நீ என்ன கேக்குறியா? நான் யாரையுமே என் கையால கொலையே பண்ணலையே. நான் ஒரு சின்ன பையன் கணக்கா ஜாலியா ஸ்கூலுக்கு போனேன், பொம்மைகளை எல்லாம் வச்சு விளாண்டேன். நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? ஆனா நீ அப்படியா? எங்க கோஸ்ட் ஒன்ன பத்தி வெளியே சொன்னா உன் வேலை போயிடும், உன் பேர் போயிடும்னு நீ அவனை கொல்லல. அப்படி பார்த்தா நீ தாண்டா கொலகாரன். சொல்ல வந்துட்டார் இவர் என்ன அப்படின்னு வில்லன் ஹீரோவை வெறுப்பேத்தினாலும் உண்மையை தான் சொல்றான். கோஸ்ட் தவறி கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தான்ல, அவன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவன் வாயை பொத்தி அவனை சாகடிச்சதே ஹீரோ தான். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற மாதிரி வில்லன் உண்மையை சொல்லி அதுல கடுப்பான ஹீரோ அவன் சட்டக்காலரை பிடிச்சி தூக்கறதுக்குள்ள ஹீரோயினும் ஹீரோவோட தங்கச்சியும் வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க இன்னமும் இவனை சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்து பையனை காப்பாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் டீம் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஹீரோ வாயவே திறக்கல. அதுக்குள்ள ஹீரோயின் ஸ்டேஷன் வந்து ஹீரோவை பெயில்ல எடுத்துறா. அடுத்த 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பிரெக்னண்டா இருக்கன்ற விஷயத்த இப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்டயே சொல்றா. அதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல சோகப்படுறதானே தெரியல. ஆனா ஒன்ன மட்டும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. நாளை பின்ன எனக்கு என்ன ஆகும், நான் வெளியே இருப்பனா ஜெயில இருப்பனான்லாம் எனக்கு தெரியாதுமா. இப்ப நான் சொல்ல போறத நீ நம்பணும்னு கூட அவசியம் இல்ல. ஒருவேளை நான் அவன் கூட இல்லாம போயிட்டேன்னு வையேன், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத, நீ தங்கச்சியை கூட்டிட்டு யூஎஸ் கிளம்பிடு. ஆனா நம்ம பையன்ற பேர்ல ஒரு நாதாரி இருக்கானே, அவனை மட்டும் கூட சேர்த்துறாதம்மா. குறிப்பா முக்கியமான விஷயம், நீ பிரெக்னண்டா இருக்கன்றத மட்டும் அவன்கிட்ட சொல்லிடாத. நம்ம நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் 10 வயசு பையன்லாம் இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னால எங்க கூட டிராவல் பண்ண ஒரு பையன். நான் சொன்னா கேளு, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த சீன்ல நல்லா கும்பி பாக வந்த குள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்கான்ல வில்லன். வெயில் ரொம்ப சூடா இருக்குல்ல, வரியா கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு வேணும்னே அவன் கைய பிடிச்சி தர 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 தரன்னு கடலுக்குள்ள இழுத்துட்டு போய் கடலுக்குள்ள இருக்க ஒரு சின்ன தடுப்பு மேல கொண்டு போயிட்டு, பயமா இருக்கா? இனிமேல் தாண்டா பயங்கரமா இருக்க போது. இப்ப எப்படி என் பொண்டாட்டி வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ வில்லனை தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாரு. அது வரைக்கும் ஐயோ அம்மா என்ன விட்டுன்னு கதறிட்டு இருந்தவன் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டதும் ஜாலியா காக்கா நீச்சல் அடிக்கிறான். ஏண்டா வளர்ந்த முட்டாளு, 40 வருஷம் எப்படி 40 வருஷம் யாரோட உதவியுமே இல்லாம தனியா வாழ்ந்தவன்டா நானு. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எப்படி நினைச்ச? கடல்ல தூக்கி போட்டாலும் நாங்கெல்லாம் கட்டுமரமா மிதப்போம். என்ன தண்ணிக்குள்ள தூக்கி போறதுக்கு முன்னால என்னமோ சொன்னியே, இனிமேல் எப்படி உன் பொண்டாட்டி வந்து என்ன காப்பாத்துறான் தானே? கரெக்டு தான், நினைச்சாலும் அவளால வந்து என்ன காப்பாத்த முடியாது. ஏன்னா காப்பாத்தணும்னா அவ உயிரோட இருக்கணும்ல இப்படின்னு வில்லன் ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததும், அவ கதையும் முஷ்டியாடா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு நீச்சல் போட்டுக்கிட்டே ஹீரோ வீட்டுக்கு வந்தா. ஹீரோவோட பொண்டாட்டி ஓவன்ல சுட சுட வெந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுல இருக்க போனுக்கு ஒரு லேப்ல இருந்து வாய்ஸ் மெயில் ஒண்ணு வருது. மேடம், உங்க பையனுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, நாளைக்கு நாங்க ஃப்ரீயா இருக்கோம், பையனை கூட்டிட்டு வாங்கன்னு. சோ நேத்து ஹீரோயின் கிட்ட ஹோட்டல்ல வச்சு ஒரு மேட்டரை சொன்னாரே, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் 10 வயசு பையன் இல்லமான்னு. அத நம்மன ஹீரோயின் வில்லனுக்கு டெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கா. வில்லனுக்கு அது தெரிஞ்சதும் அவன் ஃப்ரெண்டு பெக்கரை வச்சு ஹீரோயினை கொன்னுட்டான். வெறியின் உச்சத்துக்கே போன ஹீரோ வில்லனை போட்டு தள்ள வெளியே வந்தா. கையில ட்ரில்லிங் மிஷினோட வந்த வில்லனோட ஃப்ரெண்டு ஹீரோவை போட்டு தள்ள பாக்குறான். கடுமையான காண்டுல இருந்த ஹீரோ அவன் கையில இருந்த ட்ரில்லிங் மிஷினை புடுங்கி சும்மா காதாண்ட வந்து கொய்யின்னு கத்திக்கிட்டேவா இருக்க அப்படின்னு அவனை பட்டு நடிச்சு போட்டுன்னு தூக்கி போட்டு தப்பிச்சு உன்னை வில்லனை துரத்தி பிடிச்சு, உன்னை இப்படியே விட்டா அடுத்து நீ தங்கச்சியும் கொலை பண்ணுவ, உன்னை போட்டு தள்ளுறதாண்டா ஒரே வழின்னு ட்ரில்லிங் மிஷினை தூக்கறதுக்குள்ள அங்க வந்த போலீஸ் டீம் பாவம் ஹீரோ சின்ன பையனையே அட்டாக் பண்ண வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவோட நெஞ்சிலேயே 2-3 புல்லட்டை இறக்கிடுறாங்க. அப்படியும் ஹீரோவுக்கு ஒன்னும் ஆகல. அதோட சில பல நாள் கழிச்சு வந்தா ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோவை பார்க்க வந்த அவரோட தங்கச்சி, நீதான் எல்லாரையும் கொலை பண்ணியா சொல்லுன்னு கேட்டும் ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்துருக்காரு. இவன் கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தங்கச்சி கிளம்புறாளா. அதே டைம் ஹீரோவோட சீஃப் ஹீரோவோட 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுத்த போட்டோல இவங்களுக்கு பின்னால பெக்கர் பாய் நின்னுட்டு இருந்தான்ல, அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பின்னால இருக்க பெக்கர் பாயை பார்த்துட்டு இவர் ஒரு மூலையில நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியா ஜெயில இருக்க ஹீரோ பீச் ஓரத்துல உட்காந்துட்டு இருக்க வில்லன் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரேம் வைக்க, அதான் சீஃப் போட்டோவை பார்த்து பெக்கர் பாயை மோப்பம் புஷ்டாருல்ல, எப்படியும் அவனை தட்டி தூக்கிடுவாருன்ற எண்டிங்கோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.